சத்து மாவு இனிப்பு சீடை செய்கிறதுக்கு ரவையை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறியிருக்கு. இப்போ இது கூடவே 1 கப் சத்து மாவு சேர்த்துக்கிறேன். சத்து மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக 1/4 கப் ப்ரௌன் சுகர், வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு இந்த நெய்யே கரெக்டாக இருந்துச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம். மாவு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க. சீடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதிலிருந்து சின்னதாக ஒரு உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு ஃபோக் ஸ்பூனில் வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஷேப் கரெக்டாக வரும். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவுலையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே டைம் சேர்த்து பொரிக்காமல் நான் இன்றைக்கி 2 பேட்சாக சேர்த்து தான் பொரிக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூடு வந்ததுமே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான். எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருந்துச்சுன்னா சீக்கிரமே கலர் கருப்பாயிடும். ஆனால் உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் எண்ணெய் மீடியம் ஹீட்டு காஞ்சதுமே லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். எல்லா சீடையையும் சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க, பிரிஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா லேசாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. எண்ணெயோட சலசலப்பு லேசாக அடங்கினதுமே வெளியில் எடுத்துடலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கும் போது சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா கிறிஸ்பாக கிடைக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரையை அரைச்சிட்டு அதை டஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெல்த்தியான சீடை ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.